بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு அருள்மிகு திருமணம். திருமணத்தில் 2 வகை இருக்கின்றது. ஒன்று அருள் திருமணம், இன்னொன்று பொருள் திருமணம். இதிலே நம்முடைய திருமணம் எப்படி அமையப் போகின்றது என்பதை பார்ப்பதற்காக வேண்டித்தான் இந்த தலைப்பு. இன்றைக்கு திருமணம் என்பது ஒரு உறவாக பார்க்கப்படவில்லை, அது ஒரு வரவாக பார்க்கப்படுகின்றது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கின்றான், வஹுவல்லதீ ஹலக மினல் மாயி பஷரா, அவன்தான் நீர் துளியில் இருந்து மனிதனை படைத்தான். ஃபஜஅலஹு நஸபன் வ சிஹ்ரா, அதைத்தான் இரத்த பந்தமாகவும் திருமண வழி சொந்தமாகவும் ஆக்கி வைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா இந்த மனித உறவை பற்றி சொல்கின்ற பொழுது, திருமணம் என்பது அது ஒரு உறவு என்று குறிப்பிடுகின்றான். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا. சூரத்து ரூம் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் வானம் பூமியை படைத்ததை, மனிதர்களுக்கு மத்தியில் பல்வேறு பாஷைகள் பேசப்படுவதை, இப்படி பல அத்தாட்சிகளை சொல்லி வரக்கூடிய அந்த இடத்தில் இந்த செய்தியை, இந்த அற்புதத்தை குறிப்பிடுகின்றான். உங்களை ஜோடியாக அவன் படைத்தது, அந்த ஜோடியை எதற்கு படைத்தான்? லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் அவரிடத்தில் அமைதி பெறுவதற்காக வேண்டி. திருக்குர்ஆனை போன்று எந்த ஒரு வேதமும் பெண்ணுக்கு இப்படிப்பட்ட மகிமையை, மகத்துவத்தை, கண்ணியத்தை கொடுத்ததே கிடையாது. பெண் என்றால் பேய் என்றார்கள், பெண் என்றால் பிசாசு என்றார்கள். ஆனால் திருக்குர்ஆன் சொல்கின்றது, ஆண் சமுதாயத்தை பார்த்து சொல்கின்றது, உங்களுடைய மனைவி உங்களுடைய மன அமைதி, மன நிம்மதி என்று குறிப்பிடுகின்றது. அந்த நிம்மதியை பெறுவதற்காக வேண்டி உங்களுக்கு அவனே உங்களிலிருந்தே ஒரு ஜோடியை ஏற்கனவே படைத்து விட்டானே, அது அவனுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதத்தில் உள்ளது. வஜால பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியிலே அவன் அன்பையும் பாச மலையையும் ஏற்படுத்தியிருக்கின்றான், பாச இணைப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்றான். அஃபலா ததக்கரும், நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இவன் திருமணம் முடிக்கின்றான், முடித்துவிட்டு ஒரு 40 நாளிலே வளைகுடாவிற்கு சென்று விடுகின்றான். செல்கின்ற பொழுது அவன் மனைவி பேசுகின்ற அந்த பேச்சு ஏதோ கண்ணாடி கிளாஸ் கீழே விழுந்து நொறுங்கும் போது ஒரு இசை சத்தம் கேட்குமே, அது போன்று அவளுடைய பேச்சு, அவளுடைய கொஞ்சல், அவளுடைய ஊடல், அவளுடைய கோபம், அவளுடைய ஆத்திரம் அத்தனையுமே அந்த டேப் ரெக்கார்டில் பதிவு செய்து சவுதிக்கு எடுத்துச் செல்கின்றான். நீண்ட கால வேலை, 2 ஆண்டுக்கு ஒரு முறைதான் மனைவியை சந்திக்க வர முடியும். இதனால் இவன் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த ஒளிநாடாவை எடுத்து இரவு வேளையிலே அங்கு பணிபுரியக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் அனுபவித்த அனுபவத்தை, அந்த வேதனையை நான் உங்களிடத்தில் சொல்லிக் கொள்கின்றேன். நானும் அங்கு பணிபுரிந்தேன்.
மனைவியை பிரிந்த ஆற்றாமையின் காரணத்தாலேயே எனக்கு சவுதியிலே அழைப்பாளர் மையத்திலே மிகப்பெரிய ஒரு பொறுப்பு எனக்கு தரப்பட இருந்தது. அதிகமான அளவிலே அப்போதைக்கு ஒரு 15,000 ரூபாய் அல்லது 20 ரூபாய் அளவிற்கு சம்பளமும் வழங்கப்பட இருந்தது. என்னுடைய அந்த அழைப்பாளர் அலுவலகத்திலே இயக்குநராக செயல்பட்டவர், நீ ஏன் இங்கு வரக்கூடாது என்று கேட்டார். குடும்பம் இல்லாமல் இங்கு வாழ முடியாது என்று சொல்லி பல தடவை கண்ணீர் விட்டிருக்கின்றேன். இது போன்றுதான் அங்கு உள்ள சகோதரர்கள் இந்த ஒளிநாடாவை போட்டுக்கொண்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு அன்பு எங்கோ பிறந்தால், எங்கோ வளர்ந்தால், இவர்களுக்கு மத்தியிலே இப்படிப்பட்ட ஒரு இணைப்பு, ஒரு பிணைப்பு, ஒரு பாசம், ஒரு பந்தம், ஒரு நேசம், ஒரு சொந்தம் எப்படி ஏற்பட்டது? அவன் ஏற்கனவே படைத்து விட்டான். இந்த ஒரு பெண்மணி, அவளை நாம் கைப்பிடிக்கின்ற பொழுது, திருமணம் ஒப்பந்தத்தின் மூலமாக அவளோடு இணைகின்ற பொழுது, அவள் ஒரு வரவு என்று இன்றைக்கு இந்த சமுதாயம் பார்க்கின்றது. அல்லாஹ் சொல்கின்றான், அவள் ஒரு உறவு, உன்னுடைய சொந்தம். கரும்பு தின்னுவதற்கு கூலியா என்று கேட்பார்களே, அது போன்று இன்றைக்கு இந்த திருமணம் என்பது அந்த பெண்களிடத்திலே காசு பறிக்கக்கூடிய, கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு வரவாக கருதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதனால பிடுங்குகின்ற வரை திருமணத்திற்கு முந்தி பெண்ணிடத்தில் வாங்குவது, நகையாக வாங்குவது, தொகையாக வாங்குவது, ஹோண்டாவிலிருந்து போண்டா வரை எல்லாமே அந்த பெண் வீட்டில் இருந்து பிடுங்கக்கூடிய அநியாயத்தை, அக்கிரமத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடந்ததனால இது பொருள் திருமணமாக ஆகி இது ஒரு எதிர்மறைவான விளைவை தோற்றி வைத்திருக்கின்றது. அது என்ன எதிர்மறைவான ஒரு விளைவு? சென்ற 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பத்திரிகைகள், பிரபலமான பத்திரிகைகள், இந்து போன்ற, எக்ஸ்பிரஸ் போன்ற பத்திரிகைகள், அதே போன்று டிவி சேனல்கள் எல்லாம் பெங்களூரில் நடந்த ஒரு கோர சம்பவத்தை படம் பிடித்து காட்டின. என்ன சம்பவம்? அப்ரீன் என்ற ஒரு சிறு குழந்தை, 3 மாத குழந்தை, அவள் அவசர சிகிச்சை பிரிவிலே சேர்க்கப்படுகின்றார். அவளுடைய பித்தட்டிலே பல் காயம், அவளுடைய தொடையிலே பல் காயம், அவளுடைய தலையிலே கோர தாக்குதல் நடத்தப்பட்டு அதனால் மூளையில் இரத்த உறைவு, கோமா நிலைக்கு அந்த குழந்தை சென்று விட்டார். இப்படி சென்றவள், இவளுக்கு ஏன் இந்த ஒரு காயம், இவளுக்கு ஏன் இந்த ஒரு அநியாயம், இவள் மீது ஏன் இப்படிப்பட்ட ஒரு அத்துமீறல் ஏவி விடப்பட்டது என்று பார்த்தீர்கள் என்றால், இதை யார் ஏவினார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், வேதனை, நெஞ்செல்லாம் வெடித்து விடும் போல் தெரிகின்றது. அதோ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கின்ற பொழுது, யா அஸஃபா அலா யூசுப், யூசுஃபனுடைய பிரிவினால் ஏற்பட்ட ஆற்றாமையே அல்லாஹ் சொல்கின்றான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தினுடைய அழகை கொடுக்கப்பட்ட ஒரு இளவல், ஒரு சிறு பையன், சிறு வயதிலேயே கடத்தி செல்லப்பட்டான் சகோதரர்களாலே. அந்த பிரிவை தாங்க முடியாமல் கவலையினால் அவருடைய 2 கண்களும் காத்து காத்து பூத்து போய்விட்டன. அவர் அந்த கோபத்தை மென்று விழுங்கிக் கொண்டிருக்கிறார் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லி காட்டுகின்றானே, தந்தை பாசத்தை. அந்த தந்தை பாசத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு தந்தை தான் இந்த கோர நடனத்தை தன்னுடைய குழந்தையின் மீது நடத்தியிருக்கின்றான். அருமை சகோதரர்களே, தகப்பன் தான் அந்த குழந்தையை கொதறி இருக்கின்றான். தகப்பன் தான் இந்த காரியத்தை நடத்தி கோமா நிலைக்கு அந்த குழந்தையை கொண்டு சென்றான். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவசர பிரிவில் சேர்க்கப்பட்டும் வெண்டிலேட்டரில் வைக்கப்பட்டும் அந்த குழந்தையினுடைய உயிர் நிற்கவில்லை, ஓடி பறந்து விட்டது. இந்த காட்டு தருவார்களே, காட்டு மிராண்டி ஆட்சியிலே
கண் விழித்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்று அந்த குழந்தை தன்னுடைய 2 கண்களையும் ஏற சொருகி இந்த உலகத்தை விட்டே மறைந்து போய்விட்டது. இந்த சண்டாளத்தனத்தை, இந்த பாதகத்தனத்தை, இந்த கோரத்தனத்தை, இந்த கொடியத்தனத்தை அரங்கேற்றியவன் யார்? பெற்ற தகப்பன் உமர் ஃபாரூக் என்ற 25 வயது கொடுங்கோலன். அந்த குழந்தை இறந்த பிறகு அந்த குழந்தையை பார்த்து மருத்துவமனையிலே அந்த தாய் ரஸ்மா பீவி என்ற பெண்மணி கதறி அழுகின்றாள். இந்த நாட்டிலே உச்சகட்ட தண்டனை என்னவோ அதை என்னுடைய இந்த கணவனுக்கு, இந்த காட்டுமிராண்டிக்கு நீங்கள் கொடுங்கள் என்று அழுகின்றாள், கதறுகின்றாள், பதறுகின்றாள், சிதறுகின்றாள். ஏன் இந்த அநியாயம்? ஏன் இந்த அக்கிரமம்? கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் நினைத்து பாருங்கள். இவ்வளவு பெரிய ஒரு கொடுமையை நிகழ்த்துவதற்கு என்ன காரணம்? தினமணி இதை தலையங்கமாக தீட்டியிருந்தது. எப்போதும் அந்த குழந்தையின் மீது வக்கரிப்பை கொட்டிக் கொண்டிருக்கக்கூடியவன், வஞ்சத்தை கொட்டிக் கொண்டிருக்கக்கூடியவன், திடீரென்று தனக்கு ஏதோ பாசம் மேலிட்டு விட்டது என்பது போன்று ஒரு பாசாங்கு செய்து, நீ கடைத்தெருவுக்கு போகின்றாய், போய்விட்டு வா, இந்த பெண்மணி ரஸ்மா பீவி கடைத்தெருவுக்கு போக வேண்டிய ஒரு வேலை இருந்தது, நீ சென்று வா, நான் இந்த குழந்தையை பார்த்துக் கொள்கின்றேன் என்று பால் புகட்டுகின்றேன் என்ற சாக்கிலே தான் பாசானத்தை புகட்டிய அந்த குழந்தையை சாகடித்தான். கோர தாக்குதலை நடத்தி அந்த பெண்மணியை, சிறு குழந்தையை, சின்னஞ்சிறு சிசுவை கருக செய்து விட்டான். உள்ளமெல்லாம் உருகிவிட்டது. இந்த கொடுமையை நிகழ்த்துவதற்கு காரணம் வரதட்சணை என்று அந்த தலையங்கத்திலேயே தீட்டுகின்றான். எனக்கு தேவை ஒரு ஆண் குழந்தை, பிறந்தது பெண் குழந்தை. அன்றைய அளவு காலத்திலே காட்டுமிராண்டிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள், கொடுங்கோளர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள், அவர்களை பற்றி சொல்லும் போது அவர்களுக்கு பெண் குழந்தை என்ற சுப செய்தி சொல்லப்பட்டால், நற்செய்தி சொல்லப்பட்டால் அவர்களுடைய முகம் சுருங்கி கருத்து போய்விடும். ஒவ்வொரு கவியும் அவன் கோபத்தை மென்று விளங்கிக் கொண்டிருக்கின்றான். அவனுக்கு சொல்லப்பட்ட அந்த செய்தியை கேட்டுவிட்டு சமுதாயத்தை விட்டு ஓடி ஒளிந்து கொள்ள நினைக்கின்றான். கேவலத்தோடு அந்த குழந்தையை உயிர் வாழ வைப்பதா அல்லது உயிரோடு புதைப்பதா என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹ் அந்த வறண்ட காலத்தை பற்றி, இருண்ட காலத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றானே. அந்த நிலைமை இன்றைக்கு திரும்பியது ஏன்? எதனால்? இந்த திருமணம் பொருட்திருமணமாக ஆக்கப்பட்டதின் காரணத்தால். ஒரு பெண் என்றால் அவள் கொட்டி அழ வேண்டும் தன்னுடைய புருஷன் வீட்டுக்கு. ஒரு பெண் என்றால் அந்த புருஷனுடைய வீட்டிற்கு கப்பம் கட்ட வேண்டும் என்ற நிலைமை ஏற்பட்டதன் காரணத்தினால்தான் இவ்வளவு பெரிய ஒரு சோதனை. அதைத்தான் இவன் செய்திருக்கின்றான். பார்க்கின்றோம், ஒரு ஆடு குட்டி இணுகின்றது. பார்த்தேன் சமீபத்திலே, சிறுவயதில் பார்த்தது. அந்த குட்டி ஈன்ற அந்த ஆடு பாசத்தோடு தன்னுடைய நாவினால் அதன் மேல் வழியக்கூடிய அந்த திரவத்தை அப்படியே, நஞ்சை எடுத்து அப்படியே குடித்து குடித்து அந்த முழுமையும் பாசத்தை வெளிப்படுத்தி அந்த ஆட்டுக்குட்டியை அரவணைக்கக்கூடிய அந்த காட்சி, அல்லாஹு அக்பர். அல்லாஹு தஆலா இந்த மிருகங்களுக்கு கொடுத்த பந்தத்தை, பாசத்தை மனிதர்களுக்கும் தானே கொடுத்து இருக்கின்றான். ஒரு மாடு கன்று ஈனுகின்ற பொழுது அது குலைந்து குலைந்து தன்னுடைய நாவினால் நக்கி அந்த கன்றின் மீது செலுத்தக்கூடிய பாசம், அன்பு மழை இந்த மனித சமுதாயத்திற்கு இல்லையா? இருக்கத்தானே செய்தது. அதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு முன்னால் ஒரு பெண்மணி 2 பெண்களை அழைத்து வருகின்றாள். அன்னையார் வீட்டில் இருந்தது ஒரே 3 பேரிச்சம்பழங்கள். அந்த 3 பேரிச்சம்பழங்களை தர்மம் செய்கின்றார்கள். 2 குழந்தைகளும் அந்த குழந்தைகளுக்கு அந்த பேரிச்சம்பழத்தை பங்கு வைத்து கொடுத்து விடுகின்றார்கள். ஒன்றை எடுத்து அந்த தாய் சாப்பிட எத்தனிக்கின்ற பொழுது, வாய்க்கு கொண்டு வருகின்ற பொழுது 2 குழந்தைகளும் அந்த பேரிச்சம்பழத்தையும் அப்பிக்கொள்ள துடிக்கின்ற பொழுது தன்னுடைய வயரை காய போட்டு விட்டு அந்த குழந்தைக்கு அந்த பேரிச்சம்பழத்தை 2ஆக பிரித்து அப்பொழுதும் நீதம் செலுத்திய அந்த பெண்மணியுடைய இந்த காட்சி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய உள்ளத்தை உருக்க, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து சொன்ன உடனே, இன்னல்லாஹ கத் அவ்ஜபலஹா அல் ஜன்னா, இந்த பெண்ணுக்கு, இந்த குழந்தைக்கு இந்த தாய் அன்பு செலுத்தியதன் காரணத்தினால் சுவனத்தை
கடமையாக ஆக்கிவிட்டான் தன் மீது, அவளுக்கு சுமணம் நிச்சயம் என்று சொன்னார்களே, இதனால் பாசமழை பொழிந்ததன் காரணத்தினால். அந்த தாய் தான் இந்த சிறு மலர்களை, இந்த சின்னஞ்சிறு சிசுக்களை, கள்ளம் கபடம் அறியாத இந்த பிஞ்சுகளை ஏன் கொன்றொழிக்கின்றாள்? தகப்பன் கொன்றொழித்தான், தாயும் கொன்றொழிக்கின்றாள். 2001 என்று நினைக்கின்றேன், இந்து பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி. சேலம் மாவட்டத்தில் உள்ள பகுதிகள், எடப்பாளையம், இன்னும் போடிநாயக்கனூர் போன்ற பகுதிகளிலே நிருபர்கள் செல்கின்றார்கள். அங்கு அதிகமான குழந்தைகள் கொல்லப்படுகின்றார்கள். ஏன் இந்த குழந்தைகள் கொல்லப்படுகின்றார்கள், பெண் குழந்தைகள் ஏன் சிதைக்கப்படுகின்றார்கள், வதைக்கப்படுகின்றார்கள் என்று பேட்டி எடுக்க செல்கின்றார்கள். அப்போது வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அந்த பெண்கள் சொல்கின்றார்கள், இதுகாரும் நாங்கள் இந்த குழந்தைகளை சாகடிப்பதற்கு கையாண்ட யுக்திகள், கையாண்ட வேலைகள் அத்தனையுமே காவல்துறைக்கு தெரிந்துவிட்டது. கள்ளிச்செடி, எருக்கம்பாலை வைத்து கொலை செய்து கொண்டிருந்தோம். இதுவெல்லாம் பிரேத பரிசோதனையில் தெரிந்து விடுகின்றது. எங்களை பிடித்து அவர்கள் தண்டிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்போது நாங்கள் என்ன செய்கின்றோம் தெரியுமா? புதிய கலைகளை கையாண்டு இந்த கொலைகளை நாங்கள் செய்கின்றோம். அவர்கள் சொல்கின்றார்கள், பெண்களே பேட்டி கொடுக்கின்றார்கள். புதிய கலைகளை கையாண்டு இந்த கொலைகளை செய்கின்றோம். என்ன செய்கின்றார்கள்? ஒரு குழந்தை பிறந்தவுடனேயே தொப்புள் கோரியோடு அந்த குழந்தை பிறக்கின்றது. தாய்க்கும் இந்த பிள்ளைக்கும் உள்ள உறவாக அந்த குழந்தையை அப்படியே தொப்புள் கொடியை அறுப்பதற்கு இவர்கள் எல்லாரும் அறுக்கத்தான் செய்வார்கள். அறுத்து அந்த ரத்தம் பீரிடும் அல்லவா, அதை நிறுத்த வேண்டுமே. அப்படி நிறுத்துவது கிடையாது. குழந்தையினுடைய அந்த தொப்புள் கொடியில் இருந்து அப்படியே ரத்தம் பீரிட்டு தண்ணி கண்டு அந்த குழந்தை துடிதுடித்து சாகின்றது. இது ஒரு புதிய யுக்தி, புதிய வழிமுறை. அடுத்து இந்த குழந்தை தாயினுடைய மார்பகத்தில் பால் குடிக்கின்ற பொழுது, ஒரு தாய் அந்த குழந்தை பால் குடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு பால் போதும் என்ற உடனே வாயை எடுத்து விடும், பராக்கு பார்க்க ஆரம்பித்து விடும். தாய் உணர்ந்து கொள்கின்றால் வயிறு நிரம்பி விட்டது என்று கீழே இறக்கி விடுவாள். இதே தாய் இப்போது என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? அதிகமான அளவில் அந்த குழந்தைக்கு பாலை ஊட்டுவதற்கு பதிலாக கோழி சூப்பை கொடுக்கின்றார். ஓவர் ஃபீடிங், திரும்ப 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 கோழி சூப்பு ஊட்டப்பட்டு விம்மி விசும்பி அந்த குழந்தை அதிலேயே துடிதுடித்து சாகின்றது. ஏன், எதனால்? சிந்தித்து பாருங்கள். இந்த திருமணம் பொருட்திருமணமாக ஆனதனுடைய விளைவு. அடுத்து பார்க்கின்றோம், இந்த குழந்தையை ஈர துணியினால் சுற்றி, பிறந்த குழந்தை சுற்றி ஒரு டேபிள் ஃபேனுக்கு முன்னால் அந்த ஃபேனை ஃபுல் பிளாஸ்ட்ல முழு வேகத்தில் சுழல செய்கின்றார்கள். அதிலேயே ஆஸ்பிக்சியேஷன், மூச்சு திணறி அந்த சின்னஞ்சிறு குழந்தை, கல்லங்கபடமற்ற குழந்தை துடிதுடித்து சாகின்றது. எதனால்? ஒரு பெண்மணி பகிரங்கமாகவே, இந்திராணி என்ற பெண்மணி சொல்கின்றால், எனக்கு 2 பெண் குழந்தை, 3வது ஒரு பெண் குழந்தை பிறந்தால் கொலை செய்வேன். ஏனம்மா கொலை செய்கின்றாய் என்று கேட்கின்ற பொழுது அவள் சொல்கின்றாள், ஆமாம், இந்த குழந்தை பிறந்ததில் இருந்து அது காது குத்து, அதற்கடுத்து சடங்கு, அதற்கடுத்து திருமணம், அதற்கடுத்து புருஷன் வீட்டிற்கு கட்டி அழ வேண்டும்.
இந்த இழிவுக்கும் இந்த ஏளனத்திற்கும் நாங்கள் ஆளாக வேண்டுமா? அதை முளையிலேயே நாங்கள் கிள்ளி எறிந்துவிட்டு போகின்றோம், செத்துவிட்டு போகட்டும் என்று கருணைக்கு மறுபெயரான ஒரு தாயே இப்படி கொலை செய்ய துணிந்து விட்டாள் என்றால் என்ன காரணம்? மர்மையில் இந்த குழந்தைக்கு வளைக்கப்பட்ட இந்த குழந்தைக்கு, அதுவும் நவீன காலத்திலே கருவிலையே கண்டுபிடித்து கருணைக்கும் அன்புக்கும் பாசத்திற்கும் சொந்தமான கருப்பையே இன்றைக்கு பெண் குழந்தை என்பது கருவினால் கண்டுபிடிக்கப்பட்டு சிதைக்கப்படுகின்றது, சின்னாபின்னமாக்கப்படுகின்றது. இந்த குழந்தை எழுப்பப்பட்டு நீ ஏன் கொல்லப்பட்டாய் என்று கேட்டால் அது சொல்லும், வரதட்சணை. நான் பிறந்தால் வளர்ந்தால் என்னை கட்டி கொடுத்தால் கொட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எட்டி காயாக நான் பிறக்கும் போதே என்னை சின்ன சிசுவிலேயே நான் பிஞ்சு மலராக இருக்கும் பொழுதே கருக செய்து விட்டார்கள் என்று சொல்லும் போது, யார் யாரெல்லாம் இந்த ஊரில் உள்ள முத்தவள்ளிகள் எல்லாம் எந்தெந்த வரதட்சணை திருமணத்திலே கலந்து கொண்டார்களோ, பெண்ணுக்கு பணம் கொடுப்பது, பெண்ணுக்காக வேண்டி மாப்பிள்ளை வீட்டுக்கு பணம் கொடுப்பார்களே, அந்த தட்டை தூக்கி கொடுப்பதற்கு ஒரு பாத்தியா, அந்த சாவத்தட்டை பாவத்தட்டை தொட்டு இந்த பாவத்தில் பஞ்சாயத்து எனக்கும் பங்கு இருக்கிறது, ஊர் முத்தவள்ளி எனக்கும் பங்கு இருக்கிறது, ஊர் நாட்டாமை எனக்கும் பங்கு இருக்கின்றது, பஞ்சாயத்து உறுப்பினர் எனக்கும் பங்கு இருக்கின்றது, ஒய்தல் மௌதத்து சுயிலத்து என்று அல்லாஹ் சொல்கின்றானே, கேள்வி கேட்கப்படுமே. அப்போது நானும் இறைவனிடத்தில் விசாரிக்கப்பட்டு வினவப்பட்டு நரகத்திற்கு போக வேண்டும் அல்லவா? அதற்காக வேண்டி தான் தொடுகிறேன் என்று என்பது போன்று தொட்டுக் கொண்டிருந்தார்களே, இதுதான் காரணம். இதனால் தான் இது பொருள் திருமணமாக ஆகி போய்விட்டது. இது ஒரு வீட்டில் ஒரு பெண்ணு வந்து நுழைவதாக இருந்தாலே ஒவ்வொரு பகுதிகளையும், குமரி மாவட்டம் போன்ற பகுதிகளில் எடுத்துக் கொண்டிருந்தால் ஒரு பெண் ஸ்டேட்டஸ் பார்க்கப்படுகின்றால், 100 பவன் தங்க நகையை போட்டு நுழைந்தால்தான் அந்த வீட்டில் உள்ள பெண்மணி, இந்த பெண்ணுக்கு புகுந்த வீட்டிலே மரியாதை. ஒவ்வொரு பகுதியிலும் தஞ்சை மாவட்டம், கீழக்கரை, காயல்பட்டணம் என்று ஒவ்வொரு இடத்திலும் நகையாக கொண்டு செல்ல வேண்டும், ஃப்ரிட்ஜ் கொண்டு செல்ல வேண்டும் என்று பெண் வீட்டில் வாங்குவதாக வைத்திருக்கின்றார்களே. பெண் என்பது அவள் ஒரு வரவாக கருதப்படுகின்றாள், உறவாக கருதப்படவில்லை. அதனால்தான் இந்த பாவம் எல்லாம் துளைக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய கிருபையினால் நீங்கள் என்ன நினைப்பீர்களோ தெரியாது. நான் சுன்னத்துல் ஜமாத் மதரசாவிலே 8 ஆண்டு பயின்றவன். என்னுடைய வீட்டிலே நான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். அப்படி சொல்லக்கூடிய அந்த கட்டத்திலே நான் படித்து கொடுத்தது நாகப்பட்டினத்திலே பருவம் அடையக்கூடிய விடலை பெண்களுக்கு நான் பாடம் படித்துக் கொடுக்கின்றேன். கற்பு நிறை தவறக்கூடாது என்பதற்காக என்னுடைய தாயார் இடத்தில் எனக்கு திருமணம் முடித்து வையம்மா என்று சொல்கின்ற பொழுது, நீ விருந்து வைப்பதற்கு பணம் கொண்டு வா என்று சொல்கின்ற அந்த தருணத்தில் எனக்கு சம்பளம் அப்போது 250 ரூபாய் 200 ரூபாய் தான். அந்த கட்டத்திலே ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் என்னால் கொடுக்க முடியாது. அந்த நேரத்திலே எனக்கு தௌஹீத் சிந்தனை ஏற்படுகின்றது. அப்படி ஏற்பட்டு இந்த நேரத்தில் தான் சகோதரர் பிஜே அவர்கள் நாகூரிலே பிறப்பு முதல் இறப்பு வரை என்று உரையாற்றுகின்ற போது இஸ்லாமிய எளிய திருமணத்தை பற்றி சொல்கின்றார். அந்த நேரத்தில் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், திருமணம் என்றால் அதற்கு விருந்து என்றெல்லாம் அவசியம் கிடையாது, மிக சாதாரணமான முறையிலே சிம்பிளாக நடத்திவிட்டு போகலாம் என்று சொன்ன உடனே எனக்கு உள்ளத்திலே ஒரு அனல் பறந்தது, ஒரு அக்கினி சுவாலை பற்றி கொண்டது. மேடையை விட்டு இறங்கினார். ஊர் விமர்சிக்காதா, கேவலமாக பேசாதா? அந்த நேரத்தில் அவர் சொன்னார், வக்ஷௌனி அல்லாஹ் தஆலா, என்னை அஞ்சுங்கள், வலா தக்ஷௌனா, மக்களுக்கு நீங்கள் அஞ்சாதீர்கள் என்று சொன்னார். அது என்னுடைய உள்ளத்தில் நெருப்பாக பற்றி கொண்டது. அப்போது முடிவு செய்தேன், வெறுமனே எந்த விதமான மாலையும் இல்லாமல் ஒரு எளிய திருமணத்தை அன்றைக்கு நடத்தி காட்டினேன். என்னுடைய சொந்த வீட்டில் நான் விருந்து வைக்கவில்லை. என்னுடைய திருமணம் 1986 மிக பெரிய அளவிலே மேலப்பாளையத்தை நடக்கும் போது சகோதரர் பிஜே அவர்கள் வந்து உரையாற்றினார்கள். பரபரப்பாக பேசப்பட்டது, வஹாபி கல்யாணம் என்று விமர்சிக்கப்பட்டது. ஆனால் சந்தோஷம் அடைகின்றேன்.
1986 ஏற்றி வைத்த ஜோதி இன்றைக்கு இறைவனுடைய அருளால் இந்த தௌஹீத் ஜமாத் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே பெண்களுக்கு இன்றைக்கு லட்சக்கணக்கில் மகர் கொடுத்து, அல்லாஹ்விற்கு எல்லா புகழும், லட்சக்கணக்கில் மகர் கொடுத்து எளிய திருமணத்தை இன்றைக்கு முடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதனால் விருந்து போடுவதற்கு சக்தி உள்ளவர்கள் கூட ஒரு சிறிய அளவிலே விருந்தை கொடுத்துவிட்டு முடித்துக் கொள்கின்றார்கள். எதனால் இப்படி வருகின்றோம்? இந்த திருமணத்திற்கு முன்வர வேண்டும் என்று இந்த ஜமாஅத் கேட்டுக் கொள்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே திருமணத்திற்கு என்று ஆன செலவு விருந்துக்கு மட்டும்தான். அன்றைய காலத்திலே மண்டப திருமணம் கிடையாது. அன்றைய காலத்திலே மிகப்பெரிய அளவிலே விருந்து படைத்ததும் கிடையாது. ஒரு சொற்ப அளவில் தான் விருந்து வைப்பார்கள். அந்த விருந்தில் கூட மிகப்பெரிய அளவுல செலவு வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்ன ஆலமன் நிக்காஹ் ஐஸருஹு பரக்கா. திருமணத்திலேயே மிக மிக இறைவனுடைய அருளுக்கு, ஆசைக்கு, அபிவிருத்திக்கு பாத்தியப்பட்ட ஒரு திருமணம். எந்த திருமணத்திலே செலவு மிக சிக்கனமாக செலவழிக்கப்படுகின்றதோ அந்த திருமணம் தான் என்று சொல்லிவிட்டார்கள். அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, சிக்கனமான முறையில் திருமணம் என்று சொல்லக்கூடிய இந்த கட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத் என்ற அந்த வார்த்தையை சொல்கின்றார்கள். பரக்கத்துக்கு மட்டும் விளக்கம் சொல்வதற்கு ஒரு 3/4 மணி நேரம் வேண்டும். அதற்கு நேரம் இல்லை. அதற்கு ஒன்றை நான் எடுத்துக்காட்டி விளக்கத்தை சொல்கின்றேன். பரக்கத்து என்பது மிக குறைந்த அளவு ஆனால் நிறைந்த வளம். இதுதான் பரக்கத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமணத்தோடு பரக்கத்தை அதிகமாக சம்பந்தப்படுத்துகின்றார்கள். பாரக்கல்லாஹு லக்க, அல்லாஹ் உனக்கு அகத்தில் அருள் செய்வானாக, ஓ பாரக அலைக்க, உனது புறத்தில் அருள் செய்வானாக, ஓ ஜமா பைனகுமா ஃபீ கைர், உங்களை நன்மையிலேயே ஒன்று சேர்த்து வைப்பானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்தை சொல்லிதான் வாழ்த்துகின்றார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் திருமணம் முடித்து விட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய மேனியிலே நறுமண திருமணத்தினுடைய அடையாளத்தை பார்த்துவிட்டு முஹைம், என்னப்பா விசேஷம் என்று கேட்கின்றார்கள். தஸவ்வஜது இம்ராஅத்தன் மினல் அன்சார், அன்சாரி பெண்களில் ஒருத்தியை ஒரு பேரித்தம்பல கொட்டை அளவிற்கு தங்கத்தை மகராக கொடுத்து நான் திருமணம் முடித்தேன் என்று சொல்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக என்று வாழ்த்துவிட்டு அவுலிமுல் விஷாத், ஒரு ஆட்டை எடுத்தேன், நீ விருந்து கொடு என்று சொல்கின்றார்கள். நீ என்ன பார்க்க வேண்டும் என்றால் திருமணத்திற்கு ரொம்ப தேவை பரக்கத்து. அந்த பரக்கத்து வேண்டும் என்றால் செலவு, அதிலும் விருந்து. இன்றைக்கு மண்டபம் என்று பார்க்கின்ற பொழுது கோடி கணக்கில் அந்த மண்டபத்தில் காசு அள்ளி வீசுகின்றார்கள். இந்த ஜமாஅத் மட்டும்தான் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும், எல்லா காரியங்களையும் மெட்டிகுலஸ்லி ரொம்ப உன்னிப்பாக பார்த்து எங்கெங்கு இந்த தீமையினுடைய வேர் விரிந்து போகும், கிளைவிடும் என்று தெரிந்து அந்த வேரை அறுக்கக்கூடிய ஒரு ஜமாத். அந்த அடிப்படையில் நான் சொன்னேனே, திருமணம் என்பது விருந்து. அந்த விருந்துல தான் அதிகமான அளவுல காசு கரியாக்கப்படுகின்றது. அதனால அதுல நீங்க செலவை சிக்கனமாக நீங்கள் செலவிடுங்கள் என்று கொண்டு வந்ததுடன் மண்டப திருமணத்தையும் வேண்டாம் என்று சொல்லி, மண்டப திருமணம் வைத்தீர்கள் என்றால் மார்க்க அடிப்படையில் அது தடுக்க முடியாது. அதனால எங்களுடைய ஜமாத்திலிருந்து தப்தர் வரும், தாயி வரமாட்டார் பிரச்சாரம் செய்வதற்கு. ஆவணம் வரும், அழைப்பாளர் வரமாட்டார் என்று முடிவெடுத்து இந்த ஜமாத்தினுடைய கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டு, அதனால என்ன சிரமம் வந்தாலும் பரவாயில்லை என்று நாங்கள் இந்த திருமணத்தை எளிய முறையில் நடத்தி காட்டுகின்றோம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு பல சகோதரர்கள் அதற்கு முன் வந்திருக்கின்றார்கள். அதிலையும் பார்க்கின்றோம் பெண் வீட்டு விருந்து. பெண் வீட்டு விருந்தை பற்றி மிக தெளிவான முறையிலே விமர்சித்து பேசி, அந்த பெண் வீட்டு திருமணத்தில்
கலந்து கொள்ளக்கூடாது. நான் கற்பனைக்காக வேண்டி சொல்லவில்லை. ஒரு காலத்துல பெண் வீட்டுல அதிகம் கேட்டு 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 அந்த பெண் வீட்டுல ரொம்ப நொந்து போனாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால இது எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த ஏகத்துவம் என்ற தூய புரட்சி. அதுதான் இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது. ஒரு வீட்டில் போய் நீங்கள் பெண் வீட்டு சார்பிலே விருந்து வைக்கக்கூடாது, மார்க்கத்தில் கூடாது, அதுவும் ஒரு வரதட்சணை. நீங்கள் விருந்து வைக்கக்கூடாது என்று சொன்ன உடனே அவர் கௌரவ பிரச்சனையாக எடுத்துக் கொள்கின்றார். நான் விருந்து வைத்தே தீர்வேன், அவன் பொண்ணு வேண்டாம் சொன்ன உடனே அப்படியே அவர் ஆத்திரப்பட்டு பெண்ணு வேண்டாம் என்று சொல்கின்றாரே என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கின்றார், என்னுடைய வீட்டில் என்னுடைய மகளுக்காக வேண்டி நான் விருந்து வைக்கவில்லை என்றால் தூக்கில் மாற்றி தொங்கிக் கொள்வேன். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் ஆன்லைன் pj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். பாருங்க என்ன ஒரு காலம் என்று பாருங்கள். அப்ப அந்த அளவிற்கு இந்த பெண் வீட்டினுடைய விருந்து அதனுடைய போதை ஊட்டப்பட்டிருக்கின்றது. இது பழுவாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது என்ன நிலைமை தெரியுமா? ஒரு பெண்மணி சொல்கின்றார், கற்பனையாக சொல்லவில்லை, எம்மா பெண்களுக்குள்ளே பேசுகிறான், சுன்னத் வல் ஜமாஅத்தில் நீ மாப்பிளை பார்த்து உன்னுடைய பிள்ளையை நீ கொடுக்காதே, நீ என்ன கஷ்டப்பட்டாவது ஒரு தௌஹீத் மாப்பிளையை பார்த்து நீ கொடு என்று சொல்லக்கூடிய அளவுல ஒரு வரலாற்று புரட்சி ஏற்பட்டு இருக்கின்றது. அருமை சகோதரர்களே, ஏன் தௌஹீத் மாப்பிளை என்றால் அவன் பிரசவ செலவு அனைத்தையும் ஏற்றுக்கொள்கின்றான். சுன்னத் வல் ஜமாஅத் மாப்பிளை என்றால் தலைப்பிரசவத்தை பெண் வீட்டிலே சாற்றி விடுகின்றான். இந்த தௌஹீத் ஜமாஅத்தில் உள்ளவன் அல்ஹம்துலில்லாஹ் ஆண் மக்கள் பேடிகள் அல்ல, இவர்கள் கொடுக்கக்கூடிய அளவில் இன்றைக்கு வளர்ந்திருக்கின்றார்கள். ஏன் இப்படி வந்தாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பரக்கத்து உள்ள திருமணம் இங்குதான் இருக்கின்றது, இந்த செலவு எல்லாம் சிக்கனமாக செலவு செய்யப்பட வேண்டும், இன்னொரு அடிப்படையில் இது எதிர்விளைவுகளை ஏற்படுத்துகின்றது, அதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் திருமணம் என்பது எளிய திருமணமாக இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த வரம்புக்கு உட்பட்டு நடப்பதற்காக வேண்டித்தான். அடுத்து பார்க்கின்றோம், இந்த திருமண விருந்தெல்லாம் நடக்கின்றதே, இதுவெல்லாம் ஒரு இபாதத்து, வலிமா என்பது சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உத்தரவு போடுகின்றார்கள். ஒரு வணக்கம் என்ற பார்வை பார்க்கப்படுகின்றதா அல்லது விளம்பரம் என்ற பார்வை பார்க்கப்படுகிறதா? நீங்கள் நல்ல பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், திருமணம் என்பது வரவு. மொய் வைக்கிறான். 1950 கொடுத்த மோதிரத்தை ஒரு பழைய கச்சாத்துல பழைய ஏட்ல சிட்டையில எழுதி வச்சிருக்கிறான். இப்போது என்ன 2012 தங்க மலம் என்ன? அன்றைக்கு தரையளவு இருந்த தங்கம் இன்றைக்கு வான் முகட்டு அளவிற்கு போய்விட்டது. கருணாநிதி சொல்லி காட்டினாரே, தங்கம் எல்லாம் இப்போது வாங்க முடியாது, நம்முடைய பிள்ளைக்கு தங்கம் என்று பேர் வைத்துக் கொள்ள வேண்டியதான் என்று. தங்கம் என்று பேர் தான் நம்முடைய பிள்ளைக்கு வைக்க முடியுமே தவிர அந்த அளவிற்கு உயர்ந்து விட்டது. இப்படி மொய் என்ற அடிப்படையில் இதுவெல்லாம் இன்றைக்கு ஒரு வரவாக ஆக்கப்பட்டு விட்டது. இந்த வரவுல இந்த பெண்களுக்கு இதெல்லாம் வருமானமாக, பெண் வந்தால் வருமானமாக மாப்பிள்ளை வீட்டார்கள் கருதக்கூடிய அளவுல இது ஒரு வருவாய்க்குரிய பாதையாக ஆக்கப்பட்டு விட்டது. அதையெல்லாம் உணர்த்தி இந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுல நாம வர வேண்டும் என்று இந்த ஏகத்துவ தாக்கம் ஏற்பட்டு சிந்தனை ஏற்பட்டு சமுதாயத்தில் இன்றைக்கு
மாற்றம் ஏற்பட்டு இருக்கின்றது. இப்படி மாற்றம் ஏற்படுவதற்கு முன்னால் இவர்கள் எல்லாம் விருந்து வைத்தார்களே, என்ன அடிப்படையில் வச்சாங்க? விருந்துக்கு வரும்போது 25 ரூபாய் ஒவ்வொரு பகுதியிலும், ஒரு 50 ரூபாய் ஒரு கவர். அட இங்கு இதுக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு போயலாம் இல்ல? மொய் என் வீட்டுல வந்து சாப்பிட்டான் காசு கொடுத்தா, நான் ஓ வீட்டுல வந்து சாப்பிடுறேன் காசு கொடுக்கிறேன் என்று மொய் தான் இன்றைக்கு விருந்து. அடுத்து அல்லாஹ் அக்பர், ஒரு பணக்காரனுடைய வீட்டுல அவனுடைய சொந்த தங்கை மகன் நான் மருத்துவக் கல்லூரிக்கு போய் படிக்க வேண்டும், 1 லட்சம் ரூபாய் தாருங்கள் என்று கேட்பான். நான் மெரிட்ல பாஸ் ஆயிருக்கிறேன், எனக்கு மேற்செலவுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தேவை என்று கேட்பான். அல்லது அவனுடைய தங்கை மகன் ஒரு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருப்பான், அதற்கெல்லாம் இந்த அண்ணன்காரன் ஒரு செலவும் செய்ய மாட்டான். ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் கல்யாண பந்தல்ல பல லட்சத்தை காலியாக்கி கொண்டிருப்பான். நடக்கிறதா இல்லையா? அவன் இவன் கொடுக்கக்கூடிய விருந்து எதற்கு? அப்துல் ரஹ்மான் ராவுத்தர் அல்லது அப்துல் ரஹ்மான் மரைக்கார் அல்லது அப்துல் ரஹ்மான் சேட்டு பெரிய விருந்து வைத்தார் என்பதற்காக வேண்டித்தான். இந்த பாராட்டுக்கும் இந்த முகஸ்துதிக்கும் இந்த புகழ்ச்சிக்கும் இதற்காக வேண்டித்தான் இந்த விருந்து. நீங்க நல்லா பாருங்க, இதுதான் நடக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மர்மையில முதல்ல ஒரு ஷஹீத் தான் விசாரிக்கப்படுகின்றார். பெரிய ஹதீஸ் முஸ்லிம்ல இடம் பெறுகின்றது. ஒரு செல்வந்தர், அதே போன்று மார்க்க அறிஞர் விசாரிக்கப்படுகின்ற பொழுது முதல்ல இந்த ஷஹீத் இடத்தில் கேட்கும் போது அல்லாஹ் தஆலா அவரை அழைத்து அவருக்கு செய்த உபகாரங்களை, அருட்கொடைகளை எல்லாவற்றையும் பட்டியல் போட்டு சொல்லி காட்டுவான். அதையெல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுத்த பிறகு, இவ்வளவு பாக்கியங்களை உனக்கு செய்திருக்கிறேனே, நீ எனக்காக வேண்டி என்ன செய்திருக்கிறாய்? இறைவா, உனக்காக வேண்டித்தான் என்னுடைய உயிரை விட்டேன், மாய்த்தேன், உன்னுடைய பாதையில் தான் என்னுடைய உயிரை அர்ப்பணித்தேன் என்று சொன்ன உடனே அல்லாஹ் சொல்கின்றான், பொய் சொல்ற, நீ உலகத்தில் தியாகி என்று பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி உன்னுடைய உயிரை விட்டாய். உனக்கு இப்பொழுது நரகம்தான், அந்த புகழ் உனக்கு கிடைத்து விட்டது, நீ இறந்த பிறகு நரகத்திற்கு செல் என்று அனுப்பிவிடுவான். இதே போன்று செல்வந்தர், இதே போன்று மார்க்க அறிஞர். இங்க நாம் என்ன பார்க்க வேண்டும்? ஒரு மனிதன் புகழ் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்காக வேண்டி சாகவும் செய்வான். அதுதான் இதுல இந்த திருமண விருந்துல என்ன நடக்கின்றது? புகழ் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த ஆட்டம். இது போன்று காசெல்லாம் கரியாக்கக்கூடிய ஒரு நிலைமை. அதனால இதையெல்லாம் விட்டு மிக மிக சொற்பனமான முறையில திருமணத்தினுடைய விருந்தை வைத்து இந்த திருமணத்தை அருள்மிகு திருமணமாக ஆக்க வேண்டும். அடுத்து இந்த திருமண வாழ்க்கை தொடர்ந்த பிறகு இன்றைக்கு 2ஆம் திருமணம் என்று சிலர் ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஒரு சிலர் 2, 3, 4 என்று கோவையில் 1, ஏர்வாடியில் 2, சென்னையில் 3 என்று இப்படி பட்டியல் போய்கொண்டே இருக்கிறது. இதுல என்ன அநியாயம் என்றால், அல்லாஹ் சொல்கின்ற போது அஹதன மின்கும் மீசாகன் கலீலா, இவர்கள் உங்களிடத்தில் கடுமையான ஒரு ஒப்பந்தத்தை பெற்றிருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். முதல் தாரத்தை இவர்கள் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் கல்யாணம் முடித்திருக்கின்றார்கள். இந்த முதல் தாரத்து இடத்தில் திருமணம் ஆகக்கூடிய அன்றைக்கு நான் 2ஆவதும் கல்யாணம் முடிக்கப் போகின்றேன் என்று சொல்லியிருந்தால் கழுத்தை நீக்கி இருக்கவே மாட்டார், வீட்டில் நுழைந்திருக்க மாட்டார். ஆனால் இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? கல்யாணம் முடித்துவிட்டு இந்த பெண்ணுக்கு தெரியாமலேயே இன்னொரு கல்யாணம். இந்த முதல் மனைவி எங்க போறேங்கப்பா, பொய். அதே போல 2வது மனைவி இடத்தில் போனா அங்க பொய். ஆக பொய்யிலேயே மொத்த 2வது கல்யாணம் முடிக்கக்கூடிய ஆட்களுடைய நிலைமை எல்லாம் ஒட்டு மொத்தமாக இவர்கள் பொய்யையே வாழ்க்கையாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார்கள், சீரழிகின்றார்கள். 2 பேருக்கு மத்தியில மத்தளத்துக்கு 2 பக்கம் அட்டி என்பது போன்று 2 பேருக்கு இங்க ஒரு பஞ்சாரி இருக்கிறாள் என்பதை தெரியாமல் மனம் முடிக்கக்கூடியவன் இருக்கிறான். 2வது
தாரமாக மணக்க வரக்கூடியவள், இவருக்கு ஏற்கனவே ஒரு தாரம் இருக்கிறது என்று தெரிந்து வாழ்க்கைப்படக்கூடியவளும் இருக்கின்றார்கள். ஆனால் இவரிடத்தில் இவன் ஏமாற்று வார்த்தைகளை பேசி, பசப்பு மொழிகளை பேசி, பகிரங்கமாக ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இருட்டு வாழ்க்கை, திருட்டு வாழ்க்கை. முதல் தாரத்திற்கு சொல்லு, சம்மதிச்சா முடிச்சுக்க. அப்படி முடிக்காமல் இப்படி ஏமாற்றக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் இன்றைக்கு மார்க்க பிரச்சாரர்களாக இருக்கின்றார்கள். இஸ்லாம் இப்படி சொல்லவில்லை. முதல் தாரத்திடத்தில் தெரிவி, அவளுடைய சம்மதத்தை நீ பெறு. தேவைப்பட்டால் அவள், நீ இன்னொரு பெண்ணை முடிக்க போறியா, நான் உன்னிடத்திலிருந்து விடுபட்டுக் கொள்கின்றேன் என்ற ஒரு வாய்ப்பு அவள் சொல்வதற்கு இருக்கிறது அல்லவா, அதை வழங்க வேண்டுமா இல்லையா? அப்படி வழங்காமல் இப்படி ஏமாற்றக்கூடிய ஒரு திருமணத்தையும் நான் பார்க்கின்றோம். அப்ப இந்த அடிப்படையிலும் இது திருமணத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கின்றது. அப்படி ஒரு திருமணமாக நம்முடைய திருமணத்தை அமைத்துக் கொள்ளக்கூடாது. அடுத்து, இது போன்ற திருமணங்கள் என்று வருகின்ற போது, இந்த திருமண விருந்துகள், வரதட்சணையின் அடிப்படையிலே நடத்தப்படக்கூடிய திருமணங்கள் என்று வந்தால், இந்த திருமணங்களில் எவ்வளவு பெரிய சொந்தமாக இருந்தாலும் சரிதான், அந்த திருமணத்தில் நாம் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி பங்கெடுத்தோம் என்றால், நான் சொன்னேனே, அந்த குழந்தை கொல்லப்பட்டதில் இருந்து அத்தனைக்கும் நாளைக்கும் மறுமையில பதில் சொல்லி ஆக வேண்டும். ஆலைக்கும் ஃபில் கிதாப், அல்லாஹ் வேதத்தில் இறக்கிவிட்டான். அல்லாஹ்வுடைய வசனங்களை நீங்கள் செவியுற்றால் அந்த வசனங்கள் மறுக்கப்படும், பரிகசிக்கப்படும். அவர்கள் வேறு சிந்தனைக்கு, வேறு பேச்சுக்கு தாவுகின்ற வரை அவர்களோடு நீங்கள் உட்காராதீர்கள், அவர்களோடு நீங்கள் பங்கெடுக்காதீர்கள். இன்னக்கும் இதம் மிஸ்லூஹும், அப்படி நீங்கள் பங்கெடுத்தீர்கள் என்றால் நீங்களும் அவர்களை போன்றுதான் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. அந்த அடிப்படையில் இது போன்ற இந்த திருமணங்களை புறக்கணிக்க வேண்டும். புறக்கணித்து விட்டோம் என்றால் நாளைக்கு மறுமையில அல்லாஹ்விடத்தில் நாம் இது போன்ற பாவமான காரியங்கள்ல பெண்களை தேங்க வைக்கக்கூடிய, பெண்களை ஏற்க வைக்கக்கூடிய, பெண்களை அழிக்கக்கூடிய இந்த காரியத்திற்கு துணையாக இருந்த இது போன்ற திருமணங்களை நாங்கள் கலந்து கொள்ளவில்லை, அல்லாஹ் எங்களை பிடித்து விடாதே என்று தப்பிவிடலாம். அப்ப இந்த மாதிரியான திருமணங்கள் திருமணங்கள் அல்ல, சாபத்துக்குரிய திருமணங்கள். இந்த திருமணங்கள்ல கலந்து கொள்ளக்கூடாது. அடுத்தது, இறுதியாக அருமை சகோதரர்களே, திருமணம் என்று முடிக்க வருகின்ற பொழுது அந்த பெண்ணை தேர்வு செய்கின்ற வேளையிலே தௌஹீதினுடைய அடிப்படையில் ஒரு பெண்ணை நாம் தேர்வு செய்ய வேண்டும். அந்த பெண்ணுக்கு ஏகத்துவ சிந்தனை இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். ஏகத்துவ சிந்தனை இல்லாமல் என்னுடைய மாமன் மகளை நான் முடிக்கின்றேன், என்னுடைய மாமி மகளை நான் முடிக்கின்றேன் என்று நீங்கள் திருமணம் முடித்தீர்கள் என்றால், அந்த பெண் நமக்கு வளரக்கூடிய அந்த சந்ததியை, பிள்ளைகளை சுவனத்திற்குரிய பிள்ளைகளாக வளர்ப்பாளா? திருமணம் முடித்த ஒரு மாதத்தில் அந்த பெண்ணுக்கு சந்ததி பாக்கியத்தை கொடுத்துவிட்டு நாம் சமாதியாக ஆகிவிட்டோம் என்றால், தர்கா வழிபாட்டில் உள்ள குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணாக இருந்தால், எதற்காக வேண்டி ஊரை பகைத்தோம், உறவை பகைத்தோம், காவல்துறையில் போய் வழக்குகளை சந்தித்தோம், நீதிமன்றங்களுடைய நெடிய படிக்கட்டுகளில் ஏறி இறங்கினோம். எதனால்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பில் இருந்து காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த அடிப்படையில் தானே. அப்ப இந்த அடிப்படையை மீறி நாம் இது போன்று இணை வைக்கக்கூடிய பெண்களை முடித்தால் என்ன ஆவது? இது ஒரு பக்கம். இப்போது நாம இன்றைக்கு தௌஹீதில் இருக்கிறோம், தர்கா வழிபாட்டில் உள்ள ஒரு பெண்ணோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பெண்ணிடத்துல பகிரங்கமா கேளுங்க, இமானி தௌஹீதை ஏற்றுக்கொள்கின்றாயா? ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் சரி, இல்லை என்றால் உனக்கும் எனக்கும் எந்த விதமான உறவும் இல்லை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாணியில, பாதையில, ஹத்தா தூமினு பில்லாஹி வஹ்தா, தனித்த தன்னந்தனி நாயனை நம்புகின்ற வரை உனக்கும் எனக்கும் உறவு இல்லை என்ற அடிப்படையில் நாம் அந்த திருமண ஒப்பந்தத்தை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு தௌஹீத் ஜமாத்தில் உள்ளவர்கள்
கொள்கை தங்கங்களாக, கொள்கை சிகரங்களாக திகழ வேண்டும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்து விடுகின்றேன். அபூ ஜந்தல் என்ற ஒரு நபி தோழர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதிர்தரப்பில் சுஹைல் என்பவருடன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சுஹைல் என்பவரும் ஒப்பந்தம் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அபூ ஜந்தல் வருகின்றார். அவருடைய உடல்ல சங்கிலி பிணைக்கப்பட்டு இருக்கின்றது. அப்போதுதான் ஒப்பந்தம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. யாராவது ஒருவர் மக்காவிலிருந்து ஈமான் கொண்டு வந்தால் அவரை நீங்கள் மக்காவிற்கு திரும்ப அனுப்பிவிட வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் தான் இவர் வருகிறார். ஐ மாஷரல் முஸ்லிமீன் உரத்து இலல் முஸ்ரிகீன். முஸ்லிம்களே, ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, உமர் இருக்கிறாங்க. முஸ்லிம்களே, என்னை பாருங்கள், என்னை வதைத்து எடுத்திருக்கின்றார்கள், என்னை சிதைத்திருக்கின்றார்கள், என்னுடைய மேனையெல்லாம் பாருங்கள், சாராக பிழிந்து விட்டார்கள். என்னையா நீங்கள் மக்காவிற்கு திரும்ப அனுப்ப போகின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட அத்தனை பேர்களுமே உள்ளம் உருகி போய்விடுகின்றார்கள். எதிர்தரப்பில் உள்ளவர் சொல்கின்றார், நீங்கள் உங்களிடத்தில் நான் ஒப்பந்தத்தை தொடர வேண்டும் என்றால் இந்த அபூ ஜந்தலை என்னிடத்தில் திரும்ப தர வேண்டும் என்று சொல்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒப்பந்தம் இதுவரைக்கும் முடியவில்லை அப்பா என்று சொல்கின்ற பொழுது, முடியாது, முதல்ல அவரை திரும்ப தரணும் என்று சொல்லும் போது திரும்ப அனுப்பப்படுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், எஸ், ஆம், எடுத்துக்கொள் என்று சொல்கின்றார். என்ன தைரியத்தில் சொல்கின்றார் தெரியுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? இந்த அபூ ஜந்தல் சங்கிலியில் பிணைக்கப்பட்டவர், அவருடைய மண்ட கபாலம் உடைக்கப்பட்டாலும் சரிதான், தேக்கு மரம் போன்ற அவர்களுடைய மேனி சுக்கு நூறாக சிதைக்கப்பட்டாலும் சரிதான், அவர்களுடைய மூட்டு எலும்புகள் துண்டு துண்டாக உடைக்கப்பட்டாலும் சரிதான், இந்த அபூ ஜந்தலுடைய உள்ளத்தில் இருந்து குறைஷி கூட்டமே, இறைமறுப்பாளருடைய கூட்டமே, அவருடைய உள்ளத்தில் இருந்து ஈமானை உங்களால் ஒருபோதும் பிரித்தெடுக்க முடியாது, பிளந்தெடுக்க முடியாது, இதோ தூக்கி போடுகிறேன் என்று தூக்கி போட்டார்கள். அந்த அபூ ஜந்தல் இன்றைக்கு கூட தௌஹீத் ஜமாத்திலே ஒரு சிலர் மீது நடவடிக்கை எடுத்தவுடனே, என்னையா பதவியிலிருந்து தூக்கி எறிந்தீர்கள், நான் இப்போது சேர்கின்றேன் இந்த தௌஹீத் ஜமாத்திற்கு எதிரான அணியில் போய் என்று சேரக்கூடியவர்களை பார்த்திருக்கின்றோம். அபூ ஜந்தலுடைய வாழ்க்கை இதற்கெல்லாம் படிப்பினை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை தூக்கி போட்ட பிறகு கடைசியிலேயே மக்காவையே கலக்கக்கூடிய, மக்காவை கண்டு நடுங்கக்கூடிய அளவில் மாபெரும் ஒரு தியாகியாக அபூ ஜந்தல் திகழ்ந்தார் என்று பார்க்கின்றோம். இது ஒரு ஆண். இதே போன்று உக்பத் இப்னு அபீ முஐத் யார்? அன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய துடித்தவன், பத்ரிலே கொல்லப்பட்டவன். இவனுடைய மகள் உம்மு குல்சும் என்ற பெண்மணி, விடலை பெண், ஒரு கொள்கைவாதி. அவன் எப்படி தெரியுமா? கடலில் உள்ள மீன் தரையில் எப்படி கிடக்காதோ அதை போன்று ஒரு சத்தியவாதி. உம்மு குல்சும் போன்ற ஒரு விடலை பெண் மக்காவிலே வாழ முடியவில்லை என்ற உடனே அங்கிருந்து கிளம்பி தன்னந்தனியாக மதீனாவிற்கு ஓடி வந்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையிலே மக்காவில் இருந்து யாராவது ஈமான் கொண்டு வந்தால் அவர்களை திரும்ப அனுப்ப வேண்டும் என்ற நிபந்தனையுடைய அடிப்படையிலே இந்த பெண்ணை திரும்ப அனுப்பிவிடக் கூடாது என்று வல்ல ரஹ்மானே வசனத்தை இறக்கி, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இதா ஜாஅக்குமுல் முஃமினாத், மூமினான பெண்கள் வந்தால் ஃபந்தஹினூஹுன்ன, டெஸ்ட் பண்ணுங்கள், ஃபயின்னா அலிம்துமூஹுன்ன மூமினாத் வல்லாஹு அலமு பிஈமானிஹின், அவர்களுடைய ஈமானை அல்லாஹ் தான் அறிந்தவன், அவர்கள் ஈமான் உள்ளவர்கள் என்று தெரிந்தால் ஃபலா தர்ஜிஊஹுன்ன இலல் குஃபார், அபூ ஜந்தலை காஃபிர் பக்கம் அனுப்பி வைத்த மாதிரி உம்மு குல்சுமை போன்ற கொள்கைவாதி தங்கங்களை, சிகரங்களை, மலர்களை, விடலை பிள்ளைகளை அனுப்பி விடாதீர்கள். அல்லாஹ் நேரில் வசனத்தை அருளி அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கூடாது என்று சொல்லிவிட்டார். ஏன் தெரியுமா? ஒரு பெண்
போற இடத்துல ஒரு ஆணை மாறி நின்று சமாளிக்க மாட்டாள். அவள் அந்த கொள்கைக்கு தக்க மாறி போய்விடுவாள். அந்த நிலையை ஏற்படுத்திவிடக் கூடாது. என் அருமை தௌஹீத் சகோதரர்களே, இன்றைக்கும் நாம் அன்றைக்கு அனாதியானவர்கள், நாதியற்றவர்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது போன்று, இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் காணித்தான், இப்ராஹிம் உறுதிமிக்க சமுதாயமாக திகழ்ந்தார் என்று சொன்னது போன்று அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ராஜபாட்டையில் நடக்கக்கூடிய எத்தனையோ பெண் வீராங்கனைகள் இன்றைக்கு இருக்கின்றார்கள். வாழ்ந்தால் தௌஹீதோடு வாழ்வேன், இல்லை என்றால் வாளாவெட்டியாக சாவேன் என்று சொல்லக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள். அந்த பெண்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்றால், அந்த பெண்களுடைய சபதம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால், அந்த பெண்களுடைய சூளுரை ஏற்கப்பட வேண்டும் என்றால், நீங்கள் இது போன்ற பெண்களை திருமணம் முடியுங்கள். அந்த பெண்கள் வந்து தௌஹீதுக்கு வந்து விடுவார்கள் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், சூரத்துல் தஹ்ரீம்ல அல்லாஹ் சொல்வது போன்று 2 நபிமார்களுடைய மனைவி நூஹு, அதே போன்று லூத்து, இந்த 2 நபிமார்களுடைய மனைவியே இஸ்லாத்திற்கு வரல. அப்ப நாமும் ஏதோ கணக்கு போட்டு வந்து விடுவார்கள் என்று மனப்பால் குடித்துக் கொண்டு கற்பனை செய்து கொண்டு இது போன்று தௌஹீதில் இல்லாத பெண்களை திருமணம் முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ எந்த ரேஞ்சில் பார்க்கிறியோ அந்த ரேஞ்சுக்கு கொள்கை அடிப்படையில இந்த தௌஹீத் ஜமாஅத்துல இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் தமிழகம் எங்கும் தௌஹீத் பெண்கள் காத்திருக்கிறார்கள். அந்த பெண்களை கைபிடிப்போம், அருள்மிகு திருமணமாக ஆக்கி இறைவனுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக சாவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah